ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரோட பிரச்சாரத்தில் நிறைய முக்கியமான இஷ்யூஸை டச் பண்ணுறாரு. போதை மருந்தோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது பேசுறாரு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அது கூட கம்யூனிஸ்டுகளையும் அட்டாக் பண்றாரு. எப்போ பாஜகவோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சதோ அப்பவே இபிஎஸ்க்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் டெஃபினட்டா என்ன ஆனாலும் நம்ம கூட வரமாட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் கம்யூனிஸ்டுகள் நோக்கி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வாய் திறந்தே தீரணும் அப்படின்ற கட்டாயத்தை தள்ளப்படுறீங்க. அதுவும் எலெக்ஷன் வரும்போது திமுக அதை விரும்ப மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் இப்போ மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லாம இருக்காங்க அப்படின்றத நம்மளே சொல்றோம். அப்ப தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்கள் சந்திப்புல கம்யூனிஸ்ட் பேசிட்டே இருந்தா நம்மளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடாது. கம்யூனிஸ்டுகளோட சிறப்பே என்னன்னா கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை கடுமையா அவங்க விமர்சிப்பாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா திமுகவோட சேர்ந்து பயணித்து அவங்களோட அந்த தனித்துவத்தை கம்யூனிஸ்டுகள் கம்ப்ளீட்டா இழந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு பெரிய சிக்கல். திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்லாம் ரொம்ப 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 வீக்கா இருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்ல. சிறிய கட்சிகள் எல்லாம் அவங்களோட ஸ்பேஸை இழந்துட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வீக்கா இருக்கான அவனை அடிப்போம். அவன் சும்மா பேருக்கு தான் இருக்கான், அவனுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லை. ஸோ அவனை ஸ்லோவா டார்கெட் பண்றேன். ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வரியானது ஏறிக்கிட்டே இருக்கும், அங்க இருந்து நிறுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப ஆழமாக ரொம்ப தீர்க்கமாக சொல்றாரு. ஸோ ஒரு மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டரா தான் ட்ரம்ப் இருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு ட்ரம்ப்பை டீல் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான அழுத்தங்களை ட்ரம்ப்னால கண்டினியூஸா போட முடியாது. ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா இதெல்லாம் நடக்கும்போது மேக் இன் அமெரிக்காவை கொண்டு வந்துடலாம், அமெரிக்காலே இந்த பொருட்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது கஷ்டம், அது முடியாது. இந்தியாவுடைய அறிக்கை பார்க்கும்பொழுது நாங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம். கரெக்ட். எங்களுடைய நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான ஸ்டாண்ட் தான். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ச்சியான நிறைய என்கவுண்டர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு ப்ராசஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படுறோம். ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே நம்ம லீகலா இறங்கி ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை இருக்கவங்க அவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். காவல்துறை அத்துமீறி செயல்பட்டால் அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் வரும், அவங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு சிக்கல் வரும், அந்த கட்சிகளுக்கு வாக்கு கம்மியாகும், அந்த கட்சிகளுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற ஒரு சூழல் வந்ததுன்னா பொலிட்டீஷியன்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. என்கவுண்டர்னா அது நடக்கதாங்க செய்யும், கை கால் உடையறதா நடக்கதாங்க செய்யும், சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க, ஆனா அதை நம்ம நார்மலைஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, அதை சீரியஸா டீல் பண்ணணும். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் அனல் பறக்க தமிழ்நாடு முழுக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்பாக பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த மக்கள் சந்திப்புல கம்யூனிஸ்டுகளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கம்யூனிஸ்டுகளை வந்து திமுக விழுங்கி கொண்டிருக்கு, திமுகவுடைய கட்டுப்பாட்டுல கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுனால ஒரு போராட்டத்தை கூட அவங்க வந்து வீரியமாக மக்களுக்காக வந்து நடத்த மாட்டாங்க, சீட்டுக்காக திமுகவிடம் போய் அடைக்கலமாயிட்டாங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக பே. சண்முகம் அவர்கள், சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இடிக்கும் ஐடிக்கும் பயந்து நீங்க போய் கூடா நட்புல வந்து சேர்ந்திருக்கீங்க, இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கீங்க, நீங்களா வந்து பேசலாமா, நீங்க எத்தனை போராட்டத்தை வந்து நடத்திருக்கீங்க அப்படின்ற எதிர்கேள்வியும் சிபிஎம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை தானே அட்டாக் பண்ணோம், ஏன் போய் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு? ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரோட பிரச்சாரத்துல நிறைய முக்கியமான இஷ்யூஸை டச் பண்றாரு. இங்க போதை மருந்தோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றது பேசுறாரு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அது கூட கம்யூனிஸ்டுகளையும் அட்டாக் பண்றாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகள் பாவம், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் அங்கே போய் அவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ற கேள்விலாம் வருது. ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள கொண்டு வரலான்ற முயற்சிகளில் ஈடுபட்டாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் அவரு விரக்தியில் அட்டாக் பண்றாரு, இல்லைன்னா சரி அவங்க வரல அட்டாக் பண்ணுன்ற இடத்துல இருந்து அட்டாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல இபிஎஸ்க்கு ஃபர்ஸ்டே கிளியரா தெரியும், எப்ப பாஜகவோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சதோ அப்பவே இபிஎஸ்க்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் டெஃபினட்டா என்ன ஆனாலும்
நம்ம கூட வரமாட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ அதனால கம்யூனிஸ்டுகள் அதிமுக அலையன்ஸ் வந்து சேருவாங்கன்னா கண்டிப்பா இபிஎஸ் கனவு கண்டிருக்க வாய்ப்பே கிடையாது. பட் இபிஎஸ் இப்ப என்ன செய்ய முயற்சி பண்றாருன்னா, டிஎம்கே அலையன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை அவரு கூர்மைப்படுத்த முயற்சி பண்றாரு. ஸோ அவரு சிறிய கட்சிகள் மேல ப்ரெஷர் போடுறாரு. போக போக ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். ஸோ பரவலா மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும்போது கவர்மெண்ட் மேல மக்களுக்கு கோபம் அதிகரிக்கும் போது கம்யூனிஸ்டுகள் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஏதாவது கேள்வி கேட்கணும். ஏன்னா பொதுவாக அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்க கம்யூனிஸ்டுகள் மேல நிறைய ப்ரெஷர் போட்டா ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்டுகள் ஏதாவது பேசி ஆகணும். அவங்களோட அந்த இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, நாங்க நியாயத்துக்காக நிற்போம், மக்களுக்காக நிற்போன்ற இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஏதாவது பேசணும். அந்த ஒரு அழுத்தத்தை கம்யூனிஸ்டுகள் மேல அவர் போடுறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் வீக்கா இருக்காங்க அப்படின்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தணும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா கரைஞ்சிட்டாங்க, அவங்க திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க, திமுக கம்யூனிஸ்டுகளை கபலீகரம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான இமேஜை கிரியேட் பண்ணும். இப்ப திமுக அதானே பண்றாங்க. பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிருச்சு, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸையும் அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. இப்படியான நரேட்டிவை திமுக செட் பண்றாங்க. ஸோ அதுக்கு கவுண்டரா ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்டுகள், விசிகா, எம்டிஎம்கே, காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளை திமுக தமிழ்நாட்டில் கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கட்சிகள்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. ஸோ பிஜேபிக்கு அங்க அவங்க கிரியேட் பண்ற நரேட்டிவை தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு கிரியேட் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் வீக்கா இருக்கு அப்படின்ற இமேஜை ஏற்படுத்தும். ரெண்டாவது, திமுகவையும் மோசமா அது காட்டுது, கூட இருந்துட்டு இந்த கட்சிகளை ஃபுல்லாத்தையும் ஒழுங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இமேஜையும் கிரியேட் பண்ணுது. அப்புறம் மூணாவதா கம்யூனிஸ்டுகள் மேல ப்ரெஷரையும் போடுது. ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் கம்யூனிஸ்டுகள் நோக்கி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வாய் திறந்தே தீரணும் அப்படின்ற கட்டாயத்தை தள்ளப்படுறீங்க. அதுவும் எலெக்ஷன் வரும்போது திமுக அதை விரும்ப மாட்டாங்க. திமுக எல்லாரும் அமைதியா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க கம்யூனிஸ்டுகள் மேலேயும் விசிகே மேலேயும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணியே தீரணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதனாலதான் திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பெரிஃபெரி இருக்கு பாருங்க, பெரிஃபெரினா நடுவுல கோர், திமுக தான் கோர், அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிஃபெரி, செகண்ட் லேயர், அவங்களை ஹெவியா டார்கெட் பண்றாங்க. ஓகே, இப்போ கம்யூனிஸ்டுகளை வந்து நம்ம டார்கெட் பண்றதுனால அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து கம்யூனிஸ்டுகள் இப்போ மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லாம இருக்காங்க அப்படின்றத நம்மளே சொல்றோம். அப்ப தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்கள் சந்திப்புல கம்யூனிஸ்ட் பேசிட்டே இருந்தா நம்மளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடாது? வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஆகாது. நீங்க அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய உள்முரண்களை தான் நீங்க கூர்மைப்படுத்தினீங்க. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகள் வீக்கா தான் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இப்ப இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட கம்யூனிஸ்டுகளால பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியல. முத்தரசனுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல 25 கோடி ரூபாய்க்கு நீங்க செங்கொடிய அடகு வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி, அறிவாலயத்துல அடகு வச்சுட்டீங்களா என்னமோ ஒரு அறிக்கையில விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க கவுண்டர் பண்ணுவாங்க? ஸோ கம்யூனிஸ்டுகளால பெரிய எதிர்வினை ஆற்றக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு நிறைய கேடர்ஸ்லாம் இருப்பாங்க, மீடியாவில் அவங்களோட பிரசன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்டெலெக்சுவல்ஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் நிறைய இருப்பாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. நேஷனல் லெவல்லலாம் நேஷனல் மீடியால கம்யூனிஸ்டுகளோட கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா ஊடகங்கள்லயும் கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் நேஷனல் மீடியால இருப்பாங்க. டைரக்டா தன்னை கம்யூனிஸ்ட் சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா கம்யூனிஸ்ட பார்வை, கம்யூனிஸ்ட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரிதான். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா டிவியில உட்காந்து பேசக்கூடியவங்களோட கேரக்டரே வேற மாதிரி இருக்கும். நிறைய கம்யூனிஸ்டுகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஆக்கமாக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டிலாம் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சிட்டிங் டக் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியாது, அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணி திமுகவே ஹெவியா டார்கெட் பண்றாங்க. ஸோ இப்ப ஏடிஎம்கே எடுத்த அந்த ஆயுதம் இருக்கு பாருங்க, 25 crores மேட்டர்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க? ஒரு கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இவங்க திமுக இருந்து டொனேஷன் வாங்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசும்போது கம்யூனிஸ்டுகளால பெருசா ரியாக்ட் பண்ண முடியாது, வீக் விக்கெட்ல இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் நீங்களும் அதான பண்றீங்க, நீங்களும் ஊழல் கட்சியா இருக்கீங்களேன்னு சொன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது. மக்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியும். இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள் எல்லாம் தெரியும். ஆனா கம்யூனிஸ்டுகளை நோக்கி இந்த கேள்வியை நீங்க வைக்கும் போது கம்யூனிஸ்டுகள் வீக்கான விக்கெட்ல இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் இப்படி சொல்ல முடியாது, எல்லாரும் ஊழல் பண்றாங்க நாங்களும் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரும் டொனேஷன் வாங்குறாங்க நாங்களும் டொனேஷன் வாங்கணும்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல வேற மாதிரியான பார்வை இருக்கு.
அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது உடஞ்சு போச்சு. திமுகவோட தொடர்ச்சியா நீங்க நிறைய ஆண்டுகள் சேர்ந்து பயணிக்கும் போது உங்களோட அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் வந்து ஸ்லோவா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இன்னைக்கு இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல மற்ற கட்சிகளும் டொனேஷன் கொடுப்பாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. திமுகவும் கம்யூனிசம் பேசுவாங்க, மார்க்சியம் பேசுவாங்க, லெனினியம் பேசுவாங்க, பெரியாரியம் பேசுவாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் அதை பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா திமுக அவங்களை ஒழுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு யூஎஸ்பி இருக்கணும்ல, அந்த யூஎஸ்பியே இல்லைன்னா என்ன ஆச்சு? ரைட், நீங்க அப்ப திமுக கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்பார்ச்சுனேட்லி நீங்க அப்படிதான் இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த செகண்டரி லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி அவங்க திமுகவுக்கு தான் ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. டிவிஸ்ல எல்லாம் பாருங்க, திமுக காரங்களை விட கம்யூனிஸ்டுகள் பார்த்தோம்னா டிவில உட்காந்துட்டு பயங்கரமா திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லையா? திமுக வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்ம சரியா இருக்கும் அப்படின்றது பதிவாகும். சோ இதுவும் ஒரு கணக்கு இருக்குல்ல. எப்படி புரியல? எப்படி இல்ல திமுக சரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்மளும் கிளீன் அப்படின்றது கரெக்டா. நீங்க சொல்ல வரதுனா எல்லாம் ஒரே அலைன்ஸ்ல இருக்காங்க, அப்ப அலைன்ஸ் பார்ட்னரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளோட சிறப்பே என்னன்னா, கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை கடுமையா அவங்க விமர்சிப்பாங்க. அதுதான் அவங்களோட சிறப்பே. இன்னைக்கு அந்த தன்மையை அவங்க இழந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா திமுகவோட சேர்ந்து பயணித்து அவங்களோட அந்த தனித்துவத்தை கம்யூனிஸ்டுகள் கம்ப்ளீட்டா இழந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு பெரிய சிக்கலே. நீங்க கூட்டணியில இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஆளக்கூடிய கட்சியையும் நீங்க விமர்சிக்கணும் கடுமையா. அதுதான் உங்களோட வேலை. அப்படி பண்ணும்போதுதான் மக்கள் உங்களை மற்ற கட்சிகளோட டிஃபரெண்டா பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள்னா மிஸ்டர் கிளீனா இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள்னா கூட்டணியில இருந்தாலும் அந்த கட்சிகளை விமர்சிப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகள் ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட மாட்டாங்க, பணம் சார்ந்து செயல்பட மாட்டாங்க, ரொம்ப ஏழைகளா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. நீங்க அவங்க கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அவங்க ஆட்களை விட பெட்டரா நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்க. உங்க கட்சியில கூட சில லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த அந்த பியூரான ஒரு இமேஜ் வந்து இப்ப உடஞ்சிருச்சு. ஸோ இப்ப நீங்க வீக்கான ஒரு டார்கெட்டா இருக்கீங்க. இபிஎஸ் என்ன பண்றாருன்னா சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப கோல்டு வார் டைம்ல, கோல்டு வாரோட எண்ட்ல பார்த்தோம்னா அமெரிக்கா இப்படிதான் பண்ணாங்க. அவங்க ரஷ்யாவை எடுத்துட்டு டார்கெட் பண்ணல, சுத்தி இருக்கக்கூடிய அந்த சின்ன வீக்கான ஆட்களை தான் ஃபர்ஸ்ட் டக் 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 டக்னு உதவி தள்ளிட்டு கடைசியில தான் ரஷ்யாக்குள்ள வந்தாங்க. ஸோ அவங்க தான் ஈஸி டார்கெட்ல. பெரிய ஆளை கை வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஆட்களை ஃபுல்லா டார்கெட் பண்றது ஈஸி. ஸோ அந்த விஷயத்தை தான் இவங்களும் பண்றாங்க. நடுவில் கோர்ல டிஎம்கேன்ற ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, பெரிஃபரி ரொம்ப வீக்கா இருக்கு. அது உண்மை. திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்லாம் ரொம்ப 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 வீக்கா இருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்ல. சிறிய கட்சிகள் எல்லாம் அவங்களோட ஸ்பேஸை இழந்துட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வீக்கா இருக்கான அவனை அடிப்போம். அவன் சும்மா பேருக்கு தான் இருக்கான், அவனுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லை. ஸோ அவனை ஸ்லோவா டார்கெட் பண்ற. ஓகே, ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை வந்து விசாரிப்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போறாங்க. குறிப்பாக சிபிஎம், சிபிஐ, பிசிக தலைவர்கள்லாம் வந்து போய் பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை ரிசீவ் பண்ற விதமும் கம்யூனிஸ்ட் தலைவர் பே சண்முகம் அவர்களை ரிசீவ் பண்ற விதமும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. விசிகா வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஸ்டாலின் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்டுகளை வந்து அந்த அளவுக்கு தவறட்டம் வராட்டி போட்டோம் அப்படின்ற ஒரு டைப்ல தான் அவர் ஹேண்டில் பண்றாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இல்ல நாங்க உங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர நீங்க இருந்தா இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற ஒரு டைப்ல தான் அவங்க திமுக இருக்கோ. அந்த மாதிரியான ஒரு சிக்னல் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்குன்னா முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு பொலிட்டீஷியனா இல்லைன்றதை காட்டுது. இப்ப கருணாநிதி அவர்கள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே சிரிப்பு தான் எல்லாத்துக்குமே. எல்லாரும் பார்த்தாலும் ரொம்ப கனிவான ஒரு சிரிப்பு. கோபம் இருந்தாலும் கனிவாதான் உங்களை பார்த்து சிரிப்பாரு. உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் அதே கனிவான ஒரு சிரிப்பு தான். ஏன்னா அந்த சிரிப்பு வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு இல்ல, பப்ளிக்கு. ஸோ இப்ப நீங்க அதை பாக்குறீங்க, பார்த்து இவரை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு, அவரை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாலின் மைண்ட்ல என்ன ஓடுதுன்றதை நீங்க கணிக்கிறீங்க. அதுதான் ஒரு பெரிய ஆட்களுக்கான ஸ்ட்ரென்த். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், நம்ம என்ன சொன்னாலும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க.
அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்கிறத சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பிடிக்காத சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இதை செஞ்சா இவனுக்கு பிடிக்கல அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன். அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த சிக்னல்ஸ் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அந்த விஷயத்துல அவரு சரியா பண்ணலன்னு அர்த்தம். பட் மேபி நீங்க சொன்ன மாதிரி சண்முகம் கிட்ட அவங்களுக்கு சில கோபங்கள் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டில எஸ்பெஷலி சிபிஐஎம்குள்ள பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. அவங்க கட்சி இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா செயல்படணும் அப்படின்ற கோரிக்கைகளை கீழே இருந்து எஸ்பெஷலி அங்க இருக்கக்கூடிய ஃபுல் டைமர்ஸ் இருக்காங்க இல்லையா, மேல கூடி தலைமைக்கு வைக்கிறாங்க. தலைமை முன்னாடி மாதிரி இஷ்யூஸ் எடுத்து களத்துல இறங்குறது இல்ல. இப்படி பண்ணும்போது கிரவுண்ட்ல நமக்கு செல்வாக்கு குறையுது. ஸோ ப்ரெஷர் கீழே இருந்து மேல வருது. அதனால சண்முகம் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லீடரை விட இப்ப சண்முகம் அவர்கள் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கார். இது பண்ணும்போது நேச்சுரலா ஸ்டாலின் அவர்களை கோவப்படுத்தலாம். பட் அதை வெளியில அவர் இந்த இடத்துல அவரு காட்டக்கூடாது, அதை காட்டியிருக்காரு. ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, டிஎம்கே கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு. அதை தாண்டி எதிர்கட்சியை கம்ப்ளீட்டா கார்னர் பண்ணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய கட்சிகளை சேர்க்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட கூட்டம் அவங்க அலைன்ஸ்ல இருக்கு. அது போக டிஎம்டிகேவை உள்ள கொண்டு வரதுக்கு சீரியஸான எஃபர்ட்ஸை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ராமதாஸ் அவர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ உங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, ஒண்ணுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்தியை மீறி எல்லாத்தையும் உள்ள அகாமடேட் பண்ணுன்றது ஒண்ணு. அப்படி நம்மளால அகாமடேட் பண்ண முடியல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது தனியா அவங்கள ஒரு பிளாக்கா ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா விஜய் கூட தள்ளி விட்டுறணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்படி பண்ணாலும் நேச்சுரலா ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பு தான். ஸோ அந்த எதிர்கட்சிகள்ன்ற ஒரு ஸ்பேஸே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்க போறீங்க. நம்ம 100% ஜெயிக்கணும், எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு ஓவர் கான்சியஸா இருப்பீங்க. கிராக்கடைல் ஹண்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல முன்னாடி, இந்த கிராக்கடைல் எல்லாம் போய் பிடிப்பாரு, அவர் இறந்துட்டாரு. இப்ப அனிமல் பிளானட்ல அவரோட ஷோ போடுவாங்க, பாம்பெல்லாம் பிடிப்பாரு. அவர் ஒன்று சொல்லுவாரு, பாம்பு பிடிக்கும் போது ஓவர் காஷியஸா இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கூலா இருக்கணும். ரொம்ப ஓவர் காஷியஸா ரொம்ப அதிகப்படியான கவனத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது உண்மை. பொலிட்டிக்ஸ்லயும் அப்படிதான். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு என்ன தேவையோ அதோட நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி ஓவரா பண்ணக்கூடாது. 4 கட்சி வேணும்னா 4 கட்சி போதும் ஜெயிக்கிறதுக்கு. நீங்க சேஃபா இருக்கணும்ன்றதா 8 கட்சியை உள்ள கொண்டீங்கன்னு வச்சுப்போம், இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணும், இருக்கக்கூடிய கட்சிகள் அது கோவப்படுத்தும். ஏற்கனவே அவங்க கூட நல்லா ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்காங்க. அது போக நீங்க டிஎம்டிகே உள்ள கொண்டு ட்ரை பண்றீங்கன்னா இவங்கெல்லாம் கோவப்படுவாங்கல்ல கண்டிப்பா. ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா ஆன்டி பிஜேபி பிளாங்க்ல நிக்கிறவங்க. ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், ஈவன் எம்டிஎம்கே ஓரளவுக்கு வச்சுப்போமே, இப்போதைக்கு வச்சுப்போமே, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நீங்க டிஎம்டிகேவை உள்ள கொண்டு அவ்வளவு முயற்சி பண்ணும்போது இவங்க எல்லாம் யோசிப்பாங்கல்ல, இவ்வளவு நாளா நாங்க ஸ்ட்ராங்கா ஆன்டி பிஜேபி கூட எடுத்திருக்கோம், நீங்க எல்லா சைடும் பல்டடிக்கூடிய ஒரு கட்சியை இப்ப உள்ள கொண்டு வரீங்க, இவங்களுக்கு பாதிப்பு அதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வை வரும். சோ நீங்க தேவையை மீறி அதிகமா பண்ணும்போது உள்ளுக்குள்ள நிறைய அதிருப்திகள் வரும். ரெண்டாவது, ஃபியூச்சருக்காக நீங்க பிரசன்ட் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான புக், பவுலோ கோவேலோன்னு, ரொம்ப லெஜெண்டரி ரைட்டர், பயங்கர ஃபேமஸான புக். அதுல ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அது எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஒரு பயணத்துல இருப்பாரு, ஃபியூச்சர்ல அவர் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்காக, ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக பிரசன்ட்ல நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்ப அவருக்கு ஒரு வார்னிங் வரும், பிரசன்ட்டை நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க போய் சேர வேண்டிய இலக்க போய் சேரணும் அப்படின்ற அந்த உத்வேகமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இப்பவே நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா அங்க போய் சேரணுன்ற உத்வேகமே இருக்காது. ஸோ இந்த ஃபியூச்சருக்காக பிரசன்ட் ரொம்ப இழக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லுவார். ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயத்த நீங்க இப்ப இழக்க முடியாது. அப்புறம் நீங்க உங்க ஃபியூச்சர் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால இவங்க அந்த இதுல இருக்காரு ஸ்டாலின், எப்படியாவது ஜெயிச்சிடணும், 234 சீட்ஸ்ன்னு சொல்றது, நிரந்தர திமுக ஆட்சின்னு சொல்றது, 26, 31, 36 நாங்களாம் ஜெயிப்போம்னு சொல்றது, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற வெறியில இருக்கிறது, இவ்வளவு சீக்கிரமா கேம்பெயின் ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, கட்சிகள்லாம் ஏன் கேம்பெயினை சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதுக்கான முக்கியமான காரணம் திமுக. எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. நேச்சுரலா அவங்க சீக்கிரம் களத்துல இறங்கியாச்சுன்னா அதிமுகவுக்கு ஒரு வழியே கிடையாது.
அதிமுகவும் அதை கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப இபிஎஸும் களத்துல இறங்குறாரு. இவங்க 2 பேரும் களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் அவங்களோட ஸ்பேஸை கையில வச்சுக்கிறதுக்கு அவங்களும் இப்ப இறங்குறாங்க. இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் அவர்களோட திமுகவோட இந்த என்ன சொல்றது, ஒரு இன்செக்யூரிட்டின்றோம்ல, அந்த இன்செக்யூரிட்டில இருந்தா இந்த விஷயங்கள்லாம் வருது. ஸோ இவ்வளவு அக்ரெசிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறதால நிறைய தவறுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நிறைய பேரை கோவப்படுத்துறாங்க. அவங்க கூட இருக்க ஆட்களே நிறைய பேர் அதிருப்தியாவும் இருக்காங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேசிய தலைவர்கள் நிறைய பேர், பாஜகவோட தேசிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் செய்திகள்ல வருது. மீண்டும் பிரதமர் கூட தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்லாம் செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கூட்டணி இன்னும் நம்ம திமுக கூட்டணி பெருசாகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுக கூட்டணி பெருசாகுது, இன்னும் நிறைய கட்சிகள் இதுக்குள்ள வராங்க அப்படின்லாம் செய்திகள்ல வருது. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்க சொன்னது போல பிரதமரும் வரப்போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு. ஸோ இப்ப நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது பாஜக கண்டிப்பா அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. திமுக இன்னொரு சைட்ல ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அதிமுக கூட எந்த கட்சியும் போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. பாஜக வந்து அதிமுகவோட சேர்ந்ததையே திமுக விரும்ப மாட்டாங்க. திமுகவை பொறுத்தளவுல ஐடியலா அவங்களோட விருப்பம் என்னவா இருந்திருக்கும்னா, 2 பேரும் தனித்தனியா இருந்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் திமுகவுக்கு. பாஜக சொலையா ஒரு 8% 10% ஓட்ட பிரிச்சிருப்பாங்க. அதிமுகனால எதுவும் பண்ணிருக்க முடியாது. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதே திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். அவங்க பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிரும், அதிமுக பாஜகவோட சேர்ந்தா கண்டிப்பா தோத்துருவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசினாலும் உள்ளுக்குள்ள திமுகவுக்கு அச்சம் தான். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அங்க கன்சாலிடேட் ஆகுது. இப்ப பாஜக அதிமுகவோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, இந்த அலையன்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அவங்களுக்கு அன்புமணியை உள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு, டிஎம்டிகேவை உள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை அவங்க பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. டெஃபினட்டா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போடுவாங்க. ஸோ அதனால நாட்கள் இப்ப நெருங்கிக்கிட்டே இருக்கு. டிஎம்கே அலைன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டெஃபினட்டா சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு எஸ்பெஷலி அன்புமணியை உள்ள கொண்டு வர அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, பிஎம்கேவை உள்ள கொண்டு வந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பிஎம்கேவா அவங்க உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா பிஎம்கே வீக்கா இருக்கு, பிஎம்கே உள்ள நிறைய சண்டைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிமுக பாஜக அலைன்ஸுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸ் தான். அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது போக இந்த கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா அது டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும். 21 டஃபா ஃபைட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா 26 வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக அப்படியே இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படி போவோம். ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு 25% வரியானது போட்டிருந்தாரு. ரஷ்யா கிட்ட வந்து நம்ம ஆயில்லாம் வாங்குறோம், ஸோ அதை வந்து எதிர்த்து அவர் வந்து போட்டிருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேற்று இரவு 50% வரி, 25+25 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 21 நாள் கழிச்சு அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வரியானது ஏறிக்கிட்டே இருக்கும், அங்க இருந்து நிறுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப ஆழமாக, ரொம்ப தீர்க்கமாக சொல்றாரு. என்ன பண்ணுவாங்க இந்தியா? அதான் இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்தியா பக்கம் திரும்புவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஹை கமாண்டும் இதை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அவர் ஒவ்வொரு சைடா டார்கெட் பண்ணும்போது, ஒவ்வொரு நாடே டார்கெட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பக்கமும் கண்டிப்பா திரும்புவார் அப்படின்றது அசியூம் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அவர் எப்படி டீல் பண்றது, இதெல்லாமே ஒரு சிக்கல் தான். இப்ப நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த நியூஸ் போடுறாங்க, அவரோட போட்டோக்கு பதில் ஒரு கார்ட்டூன் தான் போடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டரா தான் ட்ரம்ப் இருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு ட்ரம்ப்பை டீல் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க இந்த மாதிரி இந்தியா மேல நிறைய அழுத்தங்கள் போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. ட்ரம்ப் சொல்ற விஷயம் என்ன, ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கு. நீங்க எங்க மார்க்கெட்ல நிறைய பொருட்களை விற்கிறீங்க, பட் எங்க பொருட்கள் உங்க மார்க்கெட்ல பெருசா பெனிட்ரேட் ஆக முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஒரு டாரிஃப் ராஜா இருக்கீங்க, நிறைய டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்றீங்க. ஸோ அதனால எங்களுக்கு உங்க மார்க்கெட்டுக்குள்ள வர முடியல. ஸோ நீங்க உங்க டாரிஃப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவருக்கு என்னன்னா, நீங்க ரஷ்யாட்ட இருந்து நிறைய ஆயில் வாங்குறீங்க, அதுக்கு நாங்க ஒரு பெனல்டி போடுவோம் அப்படின்றது அவரோட ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு புரியுது, ட்ரேட் பேலன்ஸ் வேணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரியுது. ஆனா ரஷ்யா மேட்டரையா ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா புஷ் பண்றாரு அப்படின்னா, இப்ப ரஷ்யாவை நெருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ட்ரம்ப் அந்த இடத்துக்கு வந்துட்டார்.
ஸோ இப்போ அமெரிக்காவும் சரி, ஐரோப்பிய நாடுகளும் சரி, மற்ற நிறைய நாடுகளும் சரி, ரஷ்யாட்ட இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணல. அப்ப என்ன நடக்கும்? ரஷ்யன் ஆயிலோட பிரைஸ் வந்து டிராப் ஆகும். ஏன்னா ரஷ்யன் ஆயிலுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ ரஷ்யன் ஆயிலோட பிரைஸ் கம்மியாகும். ரெண்டாவது என்ன நடக்கும்னா, ரஷ்யன் ஆயில் இப்ப குளோபல் ஆயில் மார்க்கெட்ல இருந்து வெளியேறுது இல்லையா? யாரும் வாங்கினாலும் அது குளோபல் ஆயில் மார்க்கெட்ல இருந்து ரஷ்யன் ஆயில் வந்து வெளியேறுது. அப்ப குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ஆயில் ஷார்டேஜ் வருது. அப்ப எண்ணெயோட ரேட் வந்து இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகுது. அது யாரை பாதிக்கும்? அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பாதிக்கும். ஸோ அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மேல ப்ரெஷர் போடுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, ஒன்று ரஷ்யன் ஆயிலோட பிரைஸ் கம்மியாகுது, இன்னொன்று இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது இவங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ரஷ்யாவை கவுண்டர் பண்றதுக்காக இவன் நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்றான், அமெரிக்காவும் யூரோப்பும். நம்ம என்ன பண்றோம்? சைலண்டா இந்த கேப்ல உள்ள புகுந்து அதுல நம்ம லாபம் பார்க்குறோம். நம்ம ரஷ்யால சீப்பான ஆயில் இருக்கும்போது இவனோட எக்ஸ்பென்ஸ்ல நம்ம அங்க போய் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தான், அதை பண்ணாதான்னு சொன்னா. இப்ப அமெரிக்காவும் அதை ஸ்ட்ராங்கா எடுக்கிறான். இனிமேல் அங்க போய் சீப்பா ஆயில் வாங்கினீங்கன்னா நாங்க ஹெவியா டாக்ஸ் பண்ணுவோன்றான். ஏன்னா இந்த ரஷ்யன் ஆயில் இன்னைக்கு சீப்பா கிடைக்குது, அது சும்மா எதர்ச்சியா கிடைக்கல. இவன் அங்க வாங்காதனால கிடைக்குது. இவன் வாங்காம இருக்கானா, இவன் நிறைய பே பண்றான் அதுக்காக, யூரோப்பியன்ஸும் அமெரிக்கன்ஸும். பட் இந்தியாவை பொறுத்தளவு இந்தியா சொல்றதும் கரெக்ட் தான். அது உன் சண்டடா. நீ யுக்ரைன்ல அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உன் பிரச்சனை, அதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? உன் பிரச்சனை நீ பாத்துக்க. எனக்கு நான் ஆயில் எங்க சீப்பா கிடைக்குதோ அங்க போய் வாங்குவேன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நான் எங்க ஆயில் சீப்பா கிடைக்குதோ நான் வாங்குவேன். இப்ப நம்ம அப்படிதானே பண்ணுவோம். ஒரு பிரியாணி வாங்க போறோம், எங்க குவாலிட்டியான சீப்பான பிரியாணி கிடைக்குதோ அங்கதான் போய் வாங்குவோம். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பிரைஸ் பே பண்ண மாட்டோம். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுல உன் பிரச்சனைக்காக நான் எக்ஸ்ட்ரா பணம்லாம் கொடுத்து வாங்க முடியாது, நான் சீப் ஆயில் வாங்குவேன்றாங்க. ஸோ இந்தியா எப்படி பாக்குறாங்க? இதை இந்திய நலன்ல இருந்து பாக்குறாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா அவங்களோட ஸ்டாண்டை மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஜெலன்ஸ்கி மேல ப்ரெஷர் போட்டாங்க, அப்புறம் புட்டின் மேல ப்ரெஷர் போட்டாங்க, எதுவும் எடுபடல. இப்ப கடைசியில ரைட் எடுபடலன்னா அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை போடணும். ரஷ்யா மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடுவோம், அப்ப மேபி அவன் வழிக்கு வரலாம். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடணும்னா ஒண்ணு நீங்க யுக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இன்னொரு சைட்ல பொருளாதார ரீதியா ரஷ்யா மேல அதிகப்படியான அழுத்தம் போடணும். ஸோ அதுக்கு இந்த விஷயம் தேவை. அவன் பொருளாதார ரீதியா அழுத்தம் போடும்போது இந்தியா அங்க போய் வாங்கினாங்கன்னா அமெரிக்கா போடக்கூடிய அந்த அழுத்தத்துக்கு இம்பாக்ட் கம்மியாகும் இல்லையா? அது அமெரிக்கா போடக்கூடிய அழுத்தத்துக்கான வேல்யூ இல்லாம ஆகி போயிடும். ஸோ அவன் இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்றான். நான் இவன் மேல அழுத்தம் போடுவேன், நீ அங்க உள்ள போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீயும் வெளியில இருக்கணுன்ற மாதிரி ப்ரெஷர் போடுறான். ஸோ அதனால இப்ப அமெரிக்கன்ஸ் வந்து இதை ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு பிரச்சனை வருமானா? டெஃபினட்டா பிரச்சனை தான். இது சீரியஸான பிரச்சனை. ஏன்னா அமெரிக்காவோட நம்ம பெரிய அளவுல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய ஒரு ட்ரேடிங் பார்ட்னர். இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. சில எக்ஸம்ஷன்ஸ் தான் இருக்கு. ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி சில ஏரியாஸை மட்டும் டச் பண்ணாம மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதனால நமக்கு இழப்பு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்டிமேட்ஸ் என்ன மாதிரியான எஸ்டிமேட்ஸை முன்வைக்கிறாங்கன்னா, அரௌண்ட் ஒரு 0.5% வரைக்கும் நம்ம ஜிடிபி டிராப் ஆகலாம் அப்படின்றாங்க. இது பெரிய ஒரு சிக்கல் நமக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அமெரிக்கா சும்மா பிடிச்ச விஷயங்களை அவங்களால பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், அமெரிக்கால ஒரு லேடி, அவங்க ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சிருக்காங்க. இந்த வாழைப்பழத்துக்கு எவ்வளோடா டேரிஃப் போட்டிருக்கீங்க நீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்படின்றாரு. அப்புறம் கடைசியில் பேஸ் லெவல் ஒரு 10% டேரிஃப் அப்படின்றாங்க. ஸோ நீ 10% டேரிஃபை நீ இன்க்ரீஸ் பண்ணனால வால்மார்ட்ல இந்த வாழைப்பழத்துக்கு 8% ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீ அங்கே 10% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா யார் அதை பே பண்றா? கடைசியில் அமெரிக்கன் கன்சியூமர் தான் பே பண்றான். அவன் பே பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? வாழைப்பழத்தோட ரேட்டை ஏற்றிடுவான். அப்புறம் நீங்க அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்குவீங்க. ஸோ ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி அவர் விளையாண்டுகிட்டே இருக்க முடியாது. இந்தியால இருந்து அங்க வரக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நேச்சுரலா என்ன ஆகும்னா, அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா, இதெல்லாம் நடக்கும்போது மேக் இன் அமெரிக்காவை கொண்டு வந்துடலாம், அமெரிக்காலேயே இந்த பொருட்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது கஷ்டம், அது முடியாது. அது முடியாதனாலதான் நீங்க சைனால இருந்தும் இந்தியால இருந்தும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப திரும்பியும் பழச ரிவர்ஸ் பண்ணி பழைய காலத்துக்கே நீங்க போக முடியாது. நீங்க எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா உங்க நாட்டுல லேபர் காஸ்ட் ரொம்ப அதிகம். தொழிலாளர்களுக்கு நீங்க அதிகப்படியான ஊதியம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களால கம்மியான ரேட்டுக்கு பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, கரெக்டான ரேட்டுக்கு பொருட்களை விற்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு சைனாவும் தேவை, இந்தியாவும் தேவை. இந்த மாதிரியான அழுத்தங்களை ட்ரம்ப்னால கண்டினியூஸா போட முடியாது. 25% டேரிஃப், 50% டேரிஃப் இதெல்லாம் போட முடியாது. அதனாலதான் சைனாட்ட ரிவர்ஸ் பண்ணானுங்க.
இல்ல இப்போ பார்த்தாலுமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நம்ம மட்டும் கிடையாது. கரெக்ட். சைனாவும் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டேரிஃப் வந்து கம்மியா தான் இருக்கு. நமக்கு தான் அதிகமா போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறது? சைனா மேலேயும் டேரிஃப் போட்டாங்கல்ல? போட்டாங்க. ஆனா நம்மளை விட கம்மி தான் அவங்களுக்கு. சைனா மேல ஹெவியா டேரிஃப்ஸ் எல்லாம் போட்டாங்க, அப்புறம் ரிவர்ஸ் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எக்ஸாக்டா நம்பர்ஸ் ஞாபகம் இல்ல, அரௌண்ட் 100% டேரிஃப் போட்டாங்க. இவன் ஒரு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா, அதுக்கப்புறம் அவன் இன்க்ரீஸ் பண்ணா, அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சைனாக்காரன் சொல்லிட்டான் இது ஜோக், இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா 100%க்கு மேல நீ டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது, எப்படியும் வியாபாரமே பண்ண முடியாது, ஸோ இனிமேல் நாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இதுக்கு மேல போக மாட்டோம்னா. அதுக்கப்புறம் ட்ரம்ப் இறங்கி வந்தார், 30% கம்மி பண்ணார். அதுக்கப்புறம் சைனாக்காரன் 10% குறைச்சான் அவனோட டேரிஃப்ஸையும். ஸோ அதனால நான் ஏன் இதை சொல்றேன்னா, ட்ரம்ப் இறங்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். சைனான்ற நாடு இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவை. இந்தியால இருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்றதை விட சைனால இருந்து இன்னும் ரொம்ப அதிகமான பொருட்களை இம்போர்ட் பண்றான். ஸோ சைனீஸ் குட்ஸை நீங்க வந்து ஹெவியா டாக்ஸ் பண்ணீங்கன்னா அமெரிக்கால இன்ஃபிளேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால அமெரிக்கா ரிவர்ஸ்ல போனான். அதே போலதான் இந்தியாவும், இந்தியால இருந்தும் நிறைய முக்கியமான பொருட்கள் அங்க போய்கிட்டு இருக்கு. அங்க போகக்கூடிய பொருட்களுக்கு நீங்க அதிகப்படியா டேரிஃப்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அமெரிக்கன் கன்சியூமர் அடி வாங்குவான், பெரிய பாதிப்புகளை அவன் ஃபேஸ் பண்ணுவான். அஃப்கோர்ஸ் நீங்க டேரிஃப் போடும்போது கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ நிறைய வரும், ஆனா அந்த பணத்தை ஃபுல்லா மக்கள் தான் பே பண்ணுவான். ஸோ அது இன்டைரக்ட் டாக்ஸ் தான். நீங்க அமெரிக்க மக்கள்கிட்ட இருந்தா நீங்க பணத்தை வசூல் பண்றீங்க. இது அமெரிக்கன் பப்ளிக் எவ்வளவு நாள் பொறுத்து பார்த்துட்டு இருப்பான். ஃபுட் இன்ஃபிளேஷன்லாம் வரும்போது மக்கள் கோவப்படுவாங்க. காரு அதெல்லாம் கூட ஓகே, கண்டுக்க மாட்டாங்க. ஃபுட் இந்த மாதிரியான ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அத்தியாவசிய பொருட்களோட விலைலாம் ஏறும்போது மக்கள் கோவப்படுவாங்க. இது வரைக்கும் ட்ரம்ப்புக்கு அங்க பாப்புலாரிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இதே மாதிரி இருக்காது, இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கோவப்படுவாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு அந்த சிக்கலும் இருக்கு, அவர் ஒரு பொலிட்டிஷியனும் கூட. ஓகே, இன்னொரு பக்கம் ரஷ்யா புடின் அவர்கள் இதை எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்க எதனா பண்ணிட்டு போ, நான் வந்து என்னுடைய வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கரெக்டா போயிட்டு இருக்காரோ. இப்ப புட்டின் பெருசா ரியாக்ட் பண்ணல, அவர் ஒன்றும் கண்டுக்கல. இன்ஃபேக்ட் புட்டின் டைரக்டா கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. ட்ரம்ப் பேசுறதுக்குலாம் புட்டின் டைரக்டாலாம் ரெஸ்பாண்ட் பண்ணல, மற்ற அதிகாரிகள் தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதே மாதிரி சைனாவும் பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் கண்டுக்கல, அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப பிரேசில் பார்த்தோம்னா பிரேசிலும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பால. அவங்களும் டஃபா தான் டீல் பண்றாங்க, ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல, லூலா டா சில்வா. ஸோ இப்ப இந்த நாடுகளை பொறுத்தளவுல இவங்களுக்கு அமெரிக்காவோட என்னைக்குமே பிரச்சனை இருந்திருக்கு. சைனாவுக்கு, பிரேசிலுக்கு, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு, இந்த நாடுகள் என்னைக்குமே அமெரிக்காவோட மோதிட்டு தான் இருந்திருக்காங்க. ஈரான்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குலாம் என்னைக்கும் அமெரிக்காவோட பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அமெரிக்காவை மீறி தான் அவங்க இன்னைக்கு சர்வே ஆயிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து கிடையாது, பல ஆண்டுகளா இதுதான் அவங்களோட கதை. அமெரிக்கா என்னெல்லாமோ ப்ரெஷர் போட ட்ரை பண்றான், அதை தாண்டி இவங்க சர்வே ஆகி இவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க அவங்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுல நம்ம இந்த கேமுக்கு அடாப்ட் ஆனது கிடையாது, நமக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா நம்ம பெரிய லெவல்ல அமெரிக்காவை டிபெண்ட் ஆகியும் இருக்கும். நிறைய ஏரியாஸ்லாம் நமக்கு அமெரிக்கா தேவை. நாளைக்கே சைனாட்ட நமக்கு பிரச்சனை வரும்போது அமெரிக்கா நமக்கு டெஃபினட்டா தேவை. அமெரிக்கா முக்கியமான ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. சவுத் சைனா ஆசியிலயோ பசிபிக்லயோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அமெரிக்கா நமக்கு தேவை. ஸோ அதனாலதான் அவனும் நம்மள குவாட்ல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அதனால நமக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. இந்தியாவுடைய அறிக்கை பார்க்கும்பொழுது நாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம், கரெக்ட், எங்களுடைய நாங்க என்ன பண்றோமோ அதை தான் பண்ணுவோம், ஏன்னா வந்து எங்களுக்கு அது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டான ஸ்டாண்ட் தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய எக்கானமியோட நமக்கு சிக்கல் வரும்போது, பொருளாதார ரீதியான பிரச்சனை வரும்போது நமக்கு பாதிப்புகள் இருக்கும். பாதிப்புகள் இருக்காதுன்னு நம்ம சொல்றோம்னா அது முட்டாள்தனமான விஷயம். டெஃபினட்டா பாதிப்புகள் இருக்கும். ஆனா நம்ம ரிவர்ஸ் போகாம நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எங்களை புள்ளி பண்ணாலும் சரி, நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம், நாங்க ஸ்ட்ராங்கா எங்களோட ஸ்டாண்ட்ல இருப்போம் அப்படின்னு சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். இதுக்கு மாதிரி 2017 ட்ரம்ப் இதே பண்ணாரு. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கும்போது பிரசிடென்டா வந்தப்ப இதே மாதிரி இந்தியா மேல நிறைய அழுத்தங்கள் போட்டார். அப்ப இந்தியா ரிவர்ஸ் பண்ணாங்க. ஈரானோட ட்ரேட் பண்ணக்கூடாது, அது இதுலாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் போனோம். ஆனா இப்ப நம்ம ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம், நாங்க அதை ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வராங்க. இது நல்ல ஒரு ஸ்டாண்ட் தான். ஒரு பெரிய நாடு நம்ம மேல அழுத்தம் போட்டு நம்மளை வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கும் போது நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம்னு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்டாண்ட் தான். அதுக்கான காரணம் என்னவா பாக்குறேன்னா, இந்தியன் ஹைகமாண்டுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்னால இதை சஸ்டெயின் பண்ண முடியாது. எல்லார்ட்டையும் மூவ் பண்றாருல, எல்லாருக்கும் டாரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, எல்லா நாட்டுக்கிட்டையும் மோதுறது, இதெல்லாம் பண்ணா எண்ட் ஆஃப் த டே இந்த பாதிப்புகள் எல்லாமே அமெரிக்க மக்கள் தலையில போய் தான் விழும்.
ஸோ நம்ம லீடர்ஸுக்கும் தெரியும், இப்ப போடுறான் பார்ப்போம் 2 மாசம் ஆச்சுன்னா அவனுங்களே ரிவர்ஸ் போவானுங்க, அந்த பாதிப்பை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் வார பொறுத்தளவுல யார் முதல்ல சரண்டர் ஆகிறோம் அப்படின்றதுதான். சைனாவுக்கும் அமெரிக்காவும் நடந்த அந்த மோதல்ல அமெரிக்கா டக்குன்னு ரிவர்ஸ் போனான். அதே மாதிரிதான் இதுலயும் யாரு ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுறாங்க அப்படின்றதுதான். இந்தியா இன்னும் ரொம்ப சென்சிபிளா தான் ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறேன். இந்தியாவை பொறுத்தளவு மோடி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 2வது நம்ம ரிட்டாலியேட்டரி டேரிஃபும் நம்ம போடல. ஸோ நீ 50% சொன்னா நான் 60% போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போடல. நீ போடு, நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும் நம்ம. ஏன்னா ஏற்கனவே டேரிஃப்ஸ் ஹையாக தான் வச்சிருக்கோம், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக உள்ள வந்துட முடியாது, கொஞ்சம் ஹையாக தான் வச்சிருக்கோம். ஸோ ரிட்டாலியேட்டரி டேரிஃபுக்கான தேவையும் இல்லை. 2வது பதிலடி கொடுக்குற மாதிரியான அந்த தோற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம விரும்பல. அவன் 50 போட்டோன்னையும் நான் 100 போடுவேன் அப்படின்னா நம்ம மீடியாலாம் குஷியாக இருப்பாங்கல்ல, அடி அவன் சொன்ன நம்ம பதிலடி கொடுத்தோன்னு இருப்பான். இப்பயே அர்ணப் கோஸ்வாமி எல்லாம் கொதிச்சுட்டு இருக்காரு இப்பவே டிவியில, ஓடி அதெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆமா, ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சு பூச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடைச்சா பயங்கர ஹைப் ஆயிருப்பாங்க. பட் அதை நம்ம பண்ணல, அது சென்சிபிளான விஷயம். அந்த ரிட்டாலியேட்டட் டேரிஃப் நாங்கள் உங்களுக்கு எதிராக அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்ற விஷயம் எல்லாம் பண்ணாம என்ன தேவையோ அதை பண்ணணும். அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிவர்ஸ் போக மாட்டோம். நீ என்கிட்ட ஒன்று கேட்டு தானே இதை போடுற 50% டேரிஃப், அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட நாட்டு நலன்ல தான் நான் சிந்திக்கணும். ஸோ எனக்கு ரஷ்யாவோட ஆயில் தேவை, அதை பண்றேன். மேபி ஃபியூச்சர்ல இந்தியா என்ன பண்ணலாம்னா அமெரிக்காவுக்கு கவுண்டர் பண்ணி இன்னும் நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணா இதனால வரக்கூடிய நஷ்டத்தை அதுல பேலன்ஸ் பண்ணிடலாம்ல. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா, காவல்துறை அதிகாரி SSI வந்து நேற்று படுகொலை பண்ணியிருந்தாங்க 2 பேர் ஒரு தோட்டத்துல. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, அந்த படுகொலை செய்த நபர்களை ஒரு ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க காவல்துறை அப்படின்றது இப்பொழுது செய்தியாக இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது என்கவுண்டருக்கு எதிராக பேசிட்டு அது மனிதநேயமற்ற செயல், நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீதிமன்றம் எதுக்கு, வழக்கறிஞர்கள் எதுக்கு, விசாரணை எதுக்கு, இவ்வளவு ப்ராசஸ் எதுக்கு இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ச்சியான நிறைய என்கவுண்டர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறது? காவல்துறை கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற விஷயத்த காட்டுது. 2வது இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது நடந்தது யாரோட தோட்டம், ஒரு எம்எல்ஏவோட தோட்டம். ADMK எம்எல்ஏவா எம்எல்ஏவோட தோட்டம். ஸோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஏதோ சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சில கிரே ஏரியாஸ் இருக்கு, நமக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரியாது. பட் பார்க்கும்போது வேற நிறைய ஆங்கிள்ஸும் அதுல இருக்கு. பட் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்படுறாரு, வெட்டி கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் குயிக்கா போய் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்கவுண்டர்ல இன்னொருத்தரை கொல்றாங்க. இப்ப எனக்கோ உங்களுக்கோ எதுவும் நடக்குன்னு வச்சுப்போமே, காவல்துறை இவ்வளவு அக்ரெசிவா முதல் ரியாக்ட் பண்ணாது. குயிக்கா போய் உடனே டக்குன்னு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. பட் அங்க அது நடக்குது. 2வது நீங்க சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க. நீங்க இங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது வழியா லீகலா போகாம உங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது டக்குன்னு ரிட்டாலியேஷன்ல ஈடுபடுறீங்க. இதுவும் ரொம்ப தவறு. இப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு ப்ராசஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படுறோம். ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே நம்ம லீகலா இறங்கி ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரிதான் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை இருக்கவங்களும் அவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். ஒரு விஷயம் நடக்குது, ஓகே, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு, தவறு. அப்ப லீகலா என்ன பண்ணணுமோ அதுதான் நீங்களும் பண்ணணும். நீங்க உடனே பட்டுன்னு போய் இந்த விஷயத்தெல்லாம் பண்றது ரொம்ப தவறு. தவறான சிக்னலை மக்களுக்கு அனுப்புது. நீங்க சொன்னது போல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது என்கவுண்டர்ஸ் ரொம்ப சீரியஸா கையில் எடுத்தாங்க. அதை ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் இருந்தெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது கண்டும் காணாதது மாதிரி அவங்க இருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயம். காவல்துறை அதிகாரிகள் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறோம் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா அவங்க இருக்கணும். அப்பதான் மக்கள் அந்த மாதிரி நீங்க செயல்படுங்கன்னு நம்ம சொல்ல முடியும். காவல்துறை பார்த்து மக்கள் அப்படி இருப்பாங்க. நான் சொல்றது எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுமே, அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுமே அவங்க ஒரு முன்னோடியா இருக்கணும். இப்ப டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டிராஃபிக் சிக்னலை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரோட் ரூல்ஸை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுமே ஃபர்ஸ்ட் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் போடுறது யாரு? அரசு. ஸோ அப்போ முதல்ல அரசு ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா சட்டங்களையும் மதிச்சு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும். அதை அவங்க செய்யலைன்னா என்ன ஆகும்னா மக்களுக்கும் அந்த நம்பிக்கை போயிடும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த பயமும் போயிடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆஃப் லேட்
அரசு அதிகாரிகள் நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை மிஸ்யூஸ் பண்றதை நம்ம நிறைய நேரங்கள்ல பாக்குறோம். இங்கேயும் அதுதான். ஸோ இப்ப காவல்துறையை பொறுத்த அளவுல சிஎம் வந்து இன்டர்வியூன் ஆகும். இது அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இது டெஃபினட்டா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் அவர்கள் தான் போய் சேரும். இது இந்த சம்பவம் நடக்கும்போது, இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது ஒரே மாதிரியான திரைக்கதை தான் எழுதப்படும். என்ன அப்படின்னா, அவர் தப்பிச்சோட ட்ரை பண்ணாரு, அல்லது காவல்துறை அடிக்க ட்ரை பண்ணாரு, நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய காவலர் வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாரு. இவர் பாடியை வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த திரைக்கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சோ அப்போல இருந்து இந்த திரைக்கதை வந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது, அல்லது இப்போ என்ன ஒருத்தன் தாக்கிட்டான் அப்படின்னா, நான் போயிட்டு டக்குன்னு ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னா என் மேல வந்து கொலை வழக்கு தான் பதிவு செய்யப்படும். ஆனா காவல்துறை ஒரு பாதிப்பு அப்படின்னும் பொழுது அவங்க டக்குன்னு என்கவுண்டர் பண்ண முடியும். கேட்டா அதுக்கு ஒரு திரைக்கதை வந்து அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி மக்கள் பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்க? அதிகார வர்க்கம்ன்றது தனியா தான் இயங்கும் போல, சாமானியர்களுக்கு இங்க ரோலே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்களோ? கண்டிப்பா அந்த புரிதல் எல்லா மக்களுக்கும் இருக்கு. ரெண்டாவது, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மீடியாவும் ஆக்டிவிஸ்டுகளும் இதை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கணும். அரசியல்வாதிகள் கையில தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே சிஎம் யார்? அவர் ஒரு பொலிட்டீஷியன் தான். ஸோ அவரோட கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்கு. காவல்துறை அத்துமீறி செயல்பட்டால் அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் வரும், அவங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு சிக்கல் வரும், அந்த கட்சிகளுக்கு வாக்கு கம்மியாகும், அந்த கட்சிகளுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற ஒரு சூழல் வந்ததுன்னா பொலிட்டீஷியன்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறனால ரைட் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. மீடியா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, கண்டிப்பா பேச மாட்டாங்க. வேற ஆக்டிவிஸ்டுகளும் பெருசா யாரும் பேசுறது இல்லை. அப்ப நம்ம தைரியமா இதெல்லாம் பண்ணலாம், யாரு நம்மளை கேட்க போறா அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த விஷயத்துல. இப்ப திடீர்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, கை உடஞ்சு வராரு, கேட்டா வலிக்கு விழுந்தாங்கன்றாங்க. கரெக்டா பாத்ரூம்ல பிரிசனர்ஸ் மட்டும்தான், கைதிகள் மட்டும்தான் வலிக்கி விடுறாங்க, போலீஸ்காரங்களாம் வலிக்கி விடுறதே கிடையாது. இதை நம்ம பார்த்து கை தட்டுறோம். பாரு அவன் வந்து திமிரா பேசினா, இன்னைக்கு அவன் கை உடைஞ்சிருக்கு, சூப்பர் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு. நமக்கு புரிதல் வேணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த போலீஸ்காரங்க பண்றாங்கன்னா அவங்க ரவுடிஸ் கிடையாது, போலீஸ்காரங்க. அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும், ஒரு ரவுடி மாதிரி செயல்படக்கூடாது. அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படாம ரவுடி மாதிரி செயல்படுறாங்கன்னா நம்ம அழுத்தம் போடணும், சொசைட்டி நம்ம ரியாக்ட் பண்ணணும். இது தப்பு அப்படின்னு பேசணும். இது தப்புனா இந்த தப்பு அலோவ் பண்றது யாரு? மேல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ். அவங்க மேலேயும் ப்ரெஷர் போடணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா அந்த கட்சி மேலேயும் நம்ம ப்ரெஷர் பண்ணணும். நம்ம எப்படி ஊழல ரொம்ப சீரியஸா பாக்குறோமோ, கஸ்டோடியல் டெத் எப்படி சீரியஸா பாக்குறோமோ, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி சீரியஸா பாக்குறோமோ, இதையும் நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்கணும். நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தின எந்த புரிதலும் இல்லை, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பத்தின எந்த புரிதலுமே இல்லை. சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். போலீஸ்காரங்க டக்குனு வந்து பின்னாடி நடி அடிக்கலாம், வண்டியில இருந்து சாவி எடுத்துட்டு போயிடலாம், கெட்டவர்களை திட்டலாம். அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் பண்றதுக்கான எந்த உரிமையும் இல்லை. ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மரியாதையை அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்மளே இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டோம். போலீஸ்காரங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், 2 தட்டி அனுப்பலாம் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். இப்போ சென்னையில கூட வந்து ஒரு கவுன்சிலருடைய பேரன் காரை விட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரே ஆஜரானாரு. அவர்லாம் வந்து பாத்ரூம்ல வழிக்கு விட மாட்டாங்க. இப்போ காவலர் வந்து அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞனை வந்து அடிச்சு படுகொலை பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர். ஸோ அவங்களாம் வந்து பாத்ரூம்ல வழிக்க விட மாட்டாங்க. இவங்களாம் வந்து பாத்ரூம்ல அதிகார வர்க்கம் இன்னைக்குமே பாத்ரூம்ல வழிக்கவே விட மாட்டேது. சாமானிய கேட்க ஆளு இல்ல, அவன் பாத்ரூம்ல வழிக்க வந்துருவான். இன்ஃபேக்ட் அந்த கவுன்சிலரோட பேரன் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு அவர் உடனே வரல. அதுக்கு சிஎம் வந்து ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த நியூஸ்லாம் வந்தது. சிஎம் வந்து பேசிதான் அவரு வராரு. ஆளு காலேஜ்ல படிக்கிறாரு. அவரோட தாத்தா ஒரு கவுன்சிலர். இவரு வந்து சரண்டர் ஆக மாட்டார். அதுக்கு மேல இருந்து இந்த ஸ்டேட்டோட சிஎம் வந்து பேசினாதான் அவரு வருவார் அப்படின்ற மாதிரி முக்கியமான செய்தித்தாள்கள்ல அந்த மாதிரி நியூஸ் வருது. ஸோ அப்ப பாத்துக்கோங்க, நீங்க சொன்னது மாதிரி சாமானியர்களுக்கு சட்டம் ஒரு மாதிரி தான் செயல்படும், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு சட்டம் ஒரு மாதிரி தான் செயல்படும். ஆனா சாமானியர்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, இண்டிவிஜுவலா நம்ம இருக்கும்போது ரொம்ப வீக்கா இருப்போம். நம்ம எல்லாம் கலெக்டிவா ஒரு விஷயத்த சேர்ந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்ட்ரென்த் வேற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கலெக்டிவா நம்ம இதை சீரியஸா எடுக்கணும். இது ரொம்ப 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 சீரியஸான ஒரு விஷயம். ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் அவரோட கால் கையெல்லாம் உடையுதுன்னா அது சீரியஸான இஷ்யூ. இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் நடக்குதுன்னா அது சீரியஸான இஷ்யூ. திடீர்னு காவல் அதிகாரிகள் அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி பிடிச்சி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, அபியூசிவா பேசுறதெல்லாம் பண்றாங்கன்னா இது சீரியஸான இஷ்யூ. அது சீரியஸான இஷ்யூ நமக்கு புரியணும். என்கவுண்டர்னா அது நடக்கதாங்க செய்யும்.
கை கால் உடையறதா நடக்குதாங்க, சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க, ஆனா அதை நம்ம நார்மலைஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதை சீரியஸா டீல் பண்ணணும். சீரியஸா டீல் பண்ணி சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் மேலேயும் நம்ம அழுத்தம் போடணும். இந்த மாதிரி நடந்ததுன்னா நாளைக்கு எலெக்ஷன்ல உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ரைட்டு, போலீஸ்காரங்களை அவங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்பட விட்டோம்னா அதுக்கான விலையை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இதை பண்ண மாட்டாங்க. அப்ப கேர்ஃபுல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய மாதிரி வச்சுப்பாங்க. இன்னைக்கு நம்ம கண்டுக்காம இருக்கோம், நமக்கு புரிதல் இல்லை அப்படின்றனால கண்ட்ரோல் இல்லாம அவங்க போயிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் உடன்பிறப்புக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அப்படின்ற அந்த பெயர், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த பெயருக்கு வந்து முதலமைச்சர் அவருடைய பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க சி வி சண்முகம் அவர்கள் கொடுத்த வழக்குல. உச்சநீதிமன்றம் போகும்பொழுது இப்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்த சி வி சண்முகமுக்கு 10 லட்ச ரூபா அபராதத்தையும் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க கவாய் தலைமையிலான அமர்வு. எப்படி பாக்குறது? சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை நம்ம டெஃபினட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை மதிக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் அவங்களோட தீர்ப்பை வழங்கியிருக்காங்க, கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா நான் ஒரு சிட்டிசனா என்னோட டாக்ஸ் பணம் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னா அது எனக்கு ஒரு சிக்கல் தான். ஸோ தீர்ப்புக்கும் என்னோட ஸ்டாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை ஒட்டி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல. நான் திமுகவோட செயல்பாட பாக்குறேன், பப்ளிக் ஃபண்ட்ஸ் அவங்க எப்படி செலவழிக்கிறாங்கன்னு பாக்குறேன். எலெக்ஷன் டைம்ல நிறைய பணத்தை அவங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க, பப்ளிக் மணியை மிஸ்யூஸ் பண்றாங்க. எதுக்கு? பிரச்சாரத்துக்காக மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸ்டாலின் அவர்களோட அந்த இமேஜை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்றாங்க. யாரோட பணத்துல? நம்ம பணத்துல பண்றாங்க. இது எனக்கு சீரியஸான ஒரு இஷ்யூ. இப்ப உங்களுடன் ஸ்டாலினா அந்த இதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இது யாரோட பணம்? பப்ளிக் மணி. இதை வச்சுட்டு நீங்க பப்ளிக் மணியை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றதை நம்ம எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஸோ இது கிளியர் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஃபண்ட் ஷார்டேஜ் பயங்கரமா இருக்கு, பினான்சியலா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், தொழிலாளர்களுக்கு கரெக்டா பணம் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இப்ப நம்ம நேத்து கூட பேசணும், துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இதுல இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதுக்கு 50-60 கோடி ரூபாய் பணத்தை நீங்க ஒதுக்கி இது வேஸ்ட் தானே? இது ஏன் இவ்வளவு விஷயம் பண்றீங்க? இது ஏன் பணம்? இது ஓகே, மேபி சுப்ரீம் கோர்ட் சொல்றபடி சட்டப்படி கரெக்டா இருக்கலாம் அது. பட் இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நம்ம அந்த ஆங்கிள் இருந்து பாக்குறோம், மக்களோட பணம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஏன் இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமா என்ன? அது ஒன்றும் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒன்றும் ரொம்ப முக்கியம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எதுக்கு இந்த மாதிரியான பொலிட்டீஷியன்ஸோட பேர்களை எல்லா இடத்துலையும் வைக்கணும்? எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸோட பேர், அம்மா உணவகம் வைக்கிறது, எல்லா இடத்துலையும் கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இந்த ரூலிங் கிளாஸோட லீடர்ஸ் எல்லா இடத்துலையும் ஏன் வைக்கிறீங்க? அதுவே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். அதையே நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்மளை பொறுத்தளவுல மக்களா நமக்கு வரலாறு இருக்கு, நமக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய மன்னர்கள். தமிழர்களோட சிறப்பே என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு செழிப்பான ஒரு வரலாறு இருக்கு, ரிச்சான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஒரு காலத்துல நம்ம சூப்பர் பவரா இருந்தவங்க, நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மக்களா இருந்தவங்க. ஸோ அந்த வரலாறை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட பெயர்களை நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்கீம்ஸ்ல. முக்கியமா தமிழ் மக்களுக்காக தியாகம் பண்ணவங்களா இருக்கலாம், தமிழ் மக்களை பெருமைப்படுத்தினவங்களா இருக்கலாம், பெரிய மன்னர்களா இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஆட்களா இருக்கலாம். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இங்க இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு ஏன் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்மளோட பப்ளிக் மணில பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸுக்கும் கட்டக்கூடிய பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸா இருக்கலாம், பார்க்ஸா இருக்கலாம், எல்லாத்துலயும் ஒரு 4-5 பேரோட பேர் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. திமுக வந்தா ஒரு 2 பேரோட பேரை இவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதிமுக வந்து அவங்க ஒரு 2-3 பேரோட பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அதை தாண்டி வேற ஆட்களே இல்லையா? செலிப்ரேட்டடான பெரிய பர்சனாலிட்டிஸ் யாருமே இல்லையா? அவங்களோட பேர்கள்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தமிழ்நாடோட ஹிஸ்டரியை ஃபுல்லா சுருக்கிடுறாங்க. பழைய 60 வருஷம் தான். ஆமா, பழைய இதை ஃபுல்லா அப்படியே நம்ம மறந்துட்டோம். அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் அப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த திராவிடியன் பொலிட்டீஷியன்ஸோட நேம திணிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பார்க்கறதுக்கே எனக்குலாம் சில நேரங்களில் ரொம்ப நாசியேட்டிங்கா இருக்கு. எல்லா இடத்துலையும் இவங்க பேர் தான் இருக்கு. இதையும் நம்ம சீரியஸா எடுக்கணும் நம்ம. ஸோ இது கரெக்ட் தப்பு அப்படின்றலாம் தாண்டி இது பப்ளிக் சொல்லுது அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுடைய பார்வை, எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம், அதை குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம், அதை குறித்து நான் ஒரு அவேர்னஸும் நான் கிரியேட் பண்ணலாம்.
எல்லாரோட பேரையும் யூஸ் பண்ணுங்க. முக்கியமான ஆட்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது முக்கியமான நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. இப்ப ரோம் மாதிரி ஒரு பகுதி எடுத்துப்போம், இட்டாலி எடுத்துப்போம், பெரிய ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு இருக்கு. ரோமன் எம்பையர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கும் பாருங்க இட்டாலியில எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள பகுதிகள்லாம் இருக்கு, பெரிய பெரிய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அவங்களோட ஹிஸ்டரிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த விஷயம் நம்ம பண்ணல. நமக்கு நம்மளோட ஹிஸ்டரியோட பெரிய கனெக்ஷனே இல்லையே. அவன் அளவுக்கு செழிப்பான ஹிஸ்டரி எனக்கு இருக்கு, இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஹிஸ்டரியோட பெரிய கனெக்ஷனே இல்லையே. ஒரு ஹிஸ்டரியோட அசோசியேட் ஆகாம தான் நம்ம இருக்கோம். பெரிய ஒரு கேப் இருக்கு. இதை பிளான் பண்ணி பண்றாங்கன்னு நான் சொல்றேன். மோடி அவர்கள் வந்து ராஜேந்திர சோழனை வந்து கொண்டாடுறாரு அப்படின்றது வந்து இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்னங்க உங்களுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க ஏன் வந்து அவர் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து கேட்கிறாங்க. நீங்க வந்து கொண்டாடி இருந்தா அவர் கையில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கோம். மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏங்க நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி திமுக அது மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க வந்து யாருமே எடுக்காம இருந்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடியவங்க ஹைஜாக் தானே பண்ணுவாங்க. கரெக்ட். அதான் நீங்க சொன்னது போல பிஜேபிக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன தொடர்பு, ஏன் அதை போய் எடுக்கிறீங்க, ராஜேந்திர சோழன் நீங்க எடுக்கிறீங்கலாம் கேட்கறாங்க. ரைட், அப்போ உங்களுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தொடர்புனா நீங்க எடுக்க வேண்டியதானே, உங்க மன்னர் தானே, அப்ப நீங்க எடுங்க, சாலிடா எடுங்க. அவருக்கு நினைவு மண்டபங்கள் கட்டுங்க, சிலைகள் எழுப்புங்க, ஸ்கீம்ஸுக்கு அவரோட பெயர்கள்லாம் வைங்க. இங்க நிறைய மன்னர்கள் இருக்காங்க, எல்லாரோட பெயர்களையும் அங்கங்க சூட்டுங்க. அப்ப லைவ்லியா இருக்கும்ல, அந்த பெயர்கள்லாம் நம்ம காதுல வந்து கேட்கும் போதே நமக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். எல்லா இடத்துலயும் கருணாநிதி அவர்கள் தான், எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் அவர்கள் தான், எல்லா இடத்துலயும் அம்மா தான். ஏன் அப்படி சுருக்கணும்? இந்த கட்சிகள்லாம் ஊழல் கட்சிகள், எல்லாருக்குமே தெரியும் ஊழல் கட்சிகள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம மக்களுக்காக நின்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்ல, தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தினவங்களுக்காக கொடுக்கலாம்ல அந்த முக்கியத்துவத்தை. ஹிஸ்டாரிக்கலா நம்ம பெரிய பெரிய சாதனைகளை நம்ம படைச்சிருக்கோம், நம்ம மன்னர்கள்லாம் பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு இந்த பவுண்டரியை தாண்டி எங்கெல்லாமோ போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி பண்றது பெரிய தவறு. ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் வர்க்கம் சில 3-4 தலைவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட தேவையின் அடிப்படையில் அதை பண்றாங்க. அவங்க அதை ஒரு எலெக்ஷன் ப்ரொபகண்டாவா பாக்குறாங்க. நம்ம ஐகான்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கணும், எல்லா சிலைக்கும் எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓகே, அவங்களுக்கு நல்லது. ஆனா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம வரலாறை நம்ம மீட்டெடுக்கணும். அதை பேண வேண்டிய தேவையும் இருக்கு. நமக்காக யார் நின்னாங்களோ அவங்களெல்லாம் மறக்கக்கூடாது நம்ம. ஸோ அவங்கள செலிப்ரேட் பண்ணணும். நம்ம தமிழர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அதுதான். இப்ப நமக்காக நின்று தலைவர்கள் நம்ம மறந்துட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான், எல்லா பிரச்சனையும் தீர்த்தது பெரியார் தான் அப்படின்ற மாதிரி சிம்பிளா அதை ஃபுல்லா அப்படியே ஒரு இண்டிவிஜுவல் சுத்தி அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. ஏகப்பட்ட பேர் நம்ம தமிழ் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அவங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணும்போது தான் நம்ம சொசைட்டி வளரும். நமக்காக நின்று ஒருத்தனை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நம்ம ஒரு மக்களா நம்ம இருக்கவே மாட்டோம். நம்ம இன்னைக்கு இப்படி மோசமான கண்டிஷன்ல இருக்கான காரணம் அதுதான். நமக்காக நின்றவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணல, நிறைய நேரங்கள்ல அவங்களெல்லாம் கை விட்டுட்டோம். அதை இனி நம்ம பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ரெகக்னிஷன் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.